கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே நிலத்தை அபகரிக்க முயன்றவர்களை தட்டி கேட்டதால் கும்பல் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலி கிரவுண்டில் காம்பவுண்டு கட்டி ஆக்கிரமிக்க முயன்றவர்கள் அடிதடையில் இறங்கிய சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணி என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள வேங்கோட்டையை சேர்ந்தவர் 67 வயதான தேவராஜ். இவருக்கு அதே பகுதியில் சொந்தமான 25 சென்ட் நிலம் உள்ளன. இந்த நிலத்தின் அருகே வசிக்கும் குமார் என்பவர் ஆளில்லாத நேரம் பார்த்து அதில் 2 சென்ட் நிலத்தை அபகரிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. பிரச்சனைக்குரிய நிலத்தில் காம்பவுண்ட் சுவர் கட்ட முயற்சி மேற்கொண்டதாகவும் தெரிகிறது. அதை அறிந்த தேவராஜ் புதுக்கடை காவல் நிலையத்தில் நில அபகரிப்பு குறித்து குமார் மீது புகார் அளித்துள்ளார். புகாரின் பெயரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே பிரச்சனைக்குரிய அந்த நிலத்தில் 10 பேர் கொண்ட கும்பல் மீண்டும் காம்பவுண்ட் கட்ட முயற்சி மேற்கொண்டுள்ளனர். அதனை பார்த்த தேவராஜ் மற்றும் அவரது மகன் ரிஜு லிவிச் இருவரும் கும்பலை தட்டி கேட்டுள்ளனர். அதில் ஆத்திரமடைந்தவர்கள் இருவரையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் ரிஜு லிவின்ஸின் மைத்துனரான அஸ்வின் அங்கு வருவதை தெரிந்து கொண்டவர்களை காரை வழிமறைத்து அவரை தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த இருவரும் மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிசிடிவி காட்சிகளின் ஆதாரத்தோடு தாக்குதல் நடத்திய கும்பல் மீது தேவராஜ் குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பெயரில் புதுக்கடை காவல் நிலைய போலீசார் தாக்குதல் நடத்திவிட்டு தலைமறைவான குமார், மெலின், நிஷாந்த் உள்ளிட்ட 11 பேரை தேடி வருகின்றனர். நில ஆக்கிரமிப்பு செய்தவர்களை கண்டித்ததால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த இருவர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் கன்னியாகுமரியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.